Triolic. இன்னைக்கு பாத்தீங்கன்னா HP 2332 அப்படின்ற ஒரு HP பிரிண்டரை வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம், ப்ளஸ் செட்டப் பண்ண போறோம், ப்ளஸ் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலாக பிரிண்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பேசிக்காக 2 பிரிண்டர் பற்றி தெரிஞ்சால் போதும், லேசர், இன்ஜெட். ஸோ நம்ம வந்து லேசர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் யூஸ்க்காக பண்ணுவாங்க, ஒரு கடைக்காக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை கம்பெனியில் இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. இன்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடெட் பேஜஸ் தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ வீட்டுக்குன்னு ஒரு பிரிண்டர் இருக்கணும்னா அது வந்து இன்ஜெட் பிரிண்டர் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அஃபோர்டபுளாகவும் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பிரிண்டர் கிடையாது. ஸோ நம்ம வீட்டுக்குன்னு தனியாக ஒரு வாங்கி ஒரு லிமிடெட் பேஜஸ் தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரிண்டர் வந்து போயிடுது பெஸ்ட்டு. 2332. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட மாடல் நேம் 8052 தான். இது வந்து கேட்ரேஜோட நேம். ஸோ இது வந்து அதுக்கான கேட்ரேஜ். ஸோ வேறு எதுவும் போட்டால் செட் ஆகாது. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செட்டப் ப்ளஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பாக்ஸ் உள்ள என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் கேபிள். ஸோ இதுதான் வந்து பிரிண்டர் பவர் இதில் தான் போகும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்பி சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணுறது. ஸோ சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கேபிள் தான். இந்த கேட்ரேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து HP நம்ம வாங்க சொல்ல ஃபஸ்ட் டைம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த டைம் நம்ம வந்து வாங்கணும்னா நம்ம தனியாக தான் வாங்கிக்கணும். ஈச் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1000 rupees வரும். HP 805 இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேட்ரேஜ் டைப் தான் வந்து இதுக்கு செட் ஆகும். நமக்கு பார்த்தீங்கன்னா சீல்டில் இருக்கு. ஓப்பன் பண்ணுறதுக்கு பென்ட்ரைவ். நீங்க பெரிய ஆளுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா HPயோட ஓவர்வியூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்புட் ட்ரே. ஸோ இன்புட் ட்ரேன்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம வந்து A4 ஷீட்லாம் வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ட்ரே. ஸோ இதில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி இதில் தான் வெளியே வரும். இது இன்புட் ட்ரே. ஸோ இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு ஸ்கேன் ஆகிட்டு இருக்கு, இல்லை பிரிண்ட் அவுட் வந்து பிரிண்டிங் ப்ராசஸில் இருக்குன்னு சொல்லி இருக்குன்னா அப்போது வந்து நம்ம இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா அது வந்து ஸ்டாப் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆன ப்ராசஸை வந்து திருப்பி வந்து ரெஸ்யூம் பண்ணுறது. இப்போ கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, பாதியாக வந்து அந்த பாஸ் ஆகி நம்மளை மீறி நடக்கிற விஷயத்துக்கு நம்ம வந்து ரெஸ்யூம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம். ஸோ இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட், இது வந்து கலர், இது வந்து பவர் ஆன் ஆஃப். ஸோ இதுலேயே வந்து 2 இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேட்ரேஜ் லெவல்ஸ் வந்து ஸோ இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து எடுத்தோமா ப்ளக் பண்ணோமா யூஸ் பண்ணோமா இருக்கலாம். எந்த ஒரு கஷ்டப்பட்டு ஒரு செட்டப்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து பவர். ஸோ இங்கே தான் வந்து நம்ம வந்து சுவிட்ச் பாக்ஸ் வந்து டைரெக்டாக கனெக்ஷன் கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா USB கேபிள். நம்ம சிஸ்டம்லேருந்து டைரெக்டாக இங்கே வந்து கொடுத்தோம்னா சிஸ்டமில் இருக்க ஃபைல்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் அவுட் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட்ரேஜ் வந்து இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கார்ட்போர்டை எடுத்துட்டோம்னா இந்த கார்ட்போர்டை எடுத்துகிட்டு ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்ரேஜ் நம்ம போட முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சீல். கீழே வந்து ஒரு 4 இது வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் கேட்ரேஜ். 3 கலர் இருக்கும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து கலர் வந்து எல்லா கலரும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து பிளாக்கு, இந்த சைடு வந்து கலர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைடு கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம HP கஸ்டமர் சப்போர்ட் பேஜில் இருக்கோம். ஸோ இங்கே போய்ட்டு நம்ம தேவையான சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 சாஃப்ட்வேர் தான் போதும். ஸோ நம்ம வந்து ஃபுல் செட்டப் சப்போஸ் பிரச்சனை எதனா ஆச்சுன்னா இந்த டயக்னோஸ் டூல் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ போயிட்டு இந்த 2மே நான் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதுதான் வந்து அப்ளிகேஷன். ஸோ இதில் ஸ்கேன் பண்ணுறது, பிரிண்ட் பண்ணுறது எதுவும் இதில் பண்ணிக்கலாம். ஸோ மேலேயே பார்த்தீங்கன்னா வந்து கேட்ரேஜோட லெவல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே நம்ம வந்து கலர் எவ்வளோ பிளாக் லெவல்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்கேன் அப்படின்னு கொடுத்து ஸ்கேன்
டாக்குமெண்ட் ஆர் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்தா அதே ஸ்கேன் பண்ணணும் உள்ளே நம்ம வந்து என்ன வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு. ஃபார்மெட் இருக்குது, பிடிஎஃபாக வேணுமா ஜேபேகாக வேணுமா, ஸ்கேன் கொடுத்தோம்னா ஸ்கேன் ஆகிடும். ஸ்கேன் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக இந்த பேஜ் நம்ம ஸ்கேன் பண்ணியிருக்கோம், அது வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே வந்து நான் ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே வச்சுட்டு நம்ம என்ன கலர் வேணுமோ பிளாக் வேணுமோ சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா இதே பேஜை அப்படியே நம்ம ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் அவுட் வெளியே வந்துடும். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பேஜை வந்து வெறும் ஜெராக்ஸ் மட்டும் எப்படி எடுக்குதுன்னு காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்த பேஜ் வச்சு எடுத்த ஒரு ஜெராக்ஸ். இது எப்பவுமே வந்து பிரிண்டர் ஆன் பண்ண சொல்ல பேப்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கிடையாது, ஆனாலுமே நம்ம வந்து ஃபோனில் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎஸ்பி கேபிள் தூக்கி ஓடிஜியில் சொல்லிவிட்டு ஹெச்பி ஸ்மார்ட்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அது வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ அதுலேயும் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோவை நம்ம வந்து இந்த பிரிண்டரை வச்சு எடுக்க போகிறோம். நம்ம வந்து இதுக்காகவே போயிட்டு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போயிட்டு அந்த ஃபோட்டோ பேப்பரை வந்து வாங்கிட்டு வந்துருக்கோம். அசோக்கை தான் வச்சு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, சைஸ் வந்து 4x6, அதுதான் வந்து அந்த பாஸ்போர்ட் சைஸ். பெரிய ஆக்சுவலாக ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி வரும்போது அதுதான் சைஸு. 4x6 கொடுத்துட்டு இங்கே வந்து குவாலிட்டி பெஸ்ட்டில் வச்சுட்டு இங்கே ஃபோட்டோ பேப்பர்னு செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட்னு சொல்லணும். வெயிட் பண்ணுங்கள், பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்ம பிரிண்ட் எடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே எடுக்கலாம் நம்ம இந்த பிரிண்டரில். ஆக்சுவலாக இந்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம அசோக்கு வாங்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண பீஸ் பில்ட்டும் அசோக்கு தான். டிவியும் அசோக்கு ஃபஸ்ட்டு நம்ம டிவி அன்பாக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுவுமே அசோக் டிவி தான். ஸோ இதுவுமே அசோக்கோட பிரிண்டர் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ பண்ணுறாரு. ஸோ அதுக்கு வந்து அவருக்கு தேவைப்படும் சொல்லிட்டு அவர் வந்து வாங்கியிருக்காரு. அவர் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தா அசோக் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணவே மாட்டேங்க. நான் வந்து சப்ஸ்கிரைப் எவ்வளோ அன்சப்ஸ்கிரைப் எவ்வளோ. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதை விட அது அதிகமாக இருக்குது. ஸோ இந்த அதிகமாக இருக்க பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி டெக் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. See you guys in the next video. Bye.